விநாயகர் பிறந்த கதை. பார்வதி தேவி கைலாயத்தில் குளிக்கும்போது காவலுக்கு யாரும் இல்லாததால் தன் உடலில் பூசி இருந்த மஞ்சள் மற்றும் சந்தனகலவையில் சிறு உருவத்தை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்தார். அந்த சிறுவன்தான் விநாயகர். தாயின் கட்டளைப்படி வாசலில் காவல் காத்தார் விநாயகர். ஒருமுறை சிவன் பார்வதியை காண வந்திருந்தார். விநாயகர் அவரை உள்ளே செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தினார். இதனால் கோபமடைந்த சிவன் விநாயகரின் தலையை கொய்தினார். இதனால் பார்வதி தேவி கோபமடைந்தார். அவரை சமாதானம் செய்ய நினைத்த சிவன் வடக்கே சென்று முதலில் தென்படும் யானையின் தலையை வெட்டி எடுத்து வந்து அந்த சிறுவனுக்கு பொருத்தி கணபதி என்று பெயரிட்டார். அவரை அனைத்து கணங்களுக்கும் அதிபதியாக்கினார். நாரதர் கொண்டு வந்த ஞானப்பழத்தை தங்கள் இரு மகன்களில் யாருக்கு கொடுப்பது என்பதில் சிவ பார்வதிக்கு சந்தேகம் வந்தது. உலகை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு பழம் என போட்டி வைக்கப்பட்டது. முருகன் மயில் வாகனத்தில் உலகை சுற்ற, விநாயகரோ தன் பெற்றோர்களான சிவன் பார்வதியை உலகம் என கருதி அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பெற்றார். விநாயகர் அறிவு திறன் மட்டும் அல்ல, சமயோஜித புத்தியுள்ளவர் என்பதையும் உலகுக்கு உணர்த்தினார். மகாபாரதத்தை எழுத வியாச முனிவர் விநாயகரை வேண்டினார். இதற்கு ஒத்துழைப்பதாக சம்மதம் தெரிவித்த விநாயகர் ஒரே மூச்சில் எழுத வேண்டும் என்ற நிபந்தனையும் விதித்தார். அவர் எழுதும்போது தன் தந்தத்தை உடைத்து எழுதுகோலாக பயன்படுத்த கொடுத்தார். அறிவு, கலை மற்றும் ஞானத்தின் அதிபதியாக போற்றப்படும் கணபதி ஆவணி மாத சதுர்த்தியில் பிறந்ததாக கருதப்படுகிறார். தடைகளை நீக்குபவர் விநாயகர். கணங்களின் தலைவன் கணபதி என்றும் தடைகளை நீக்குபவர் விக்னேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு புதிய முயற்சியையும் தொடங்கும் முன்பாக நாம் வணங்கும் முதல் கடவுள் விநாயகர். அதனால்தான் புதிய செயலை செய்வதற்கு முன் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பம் செய்கிறோம். மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைப்பதன் அர்த்தமும் இதுவே. அடுத்த பாகத்தில் விநாயகரின் திருமணம் பற்றிய கதையை பார்க்கலாம்.